வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீவாஞ்சியம் சிவன் ஆலயத்து சிறப்பை பற்றி. இந்த கோயிலுக்கு சென்று வந்தாலே நம்மளுக்கு பலவித பாதிப்புகள்லேருந்து விடுதலையாகலாம். இதில் மெயினாக குறிப்பிட்டது என்னென்னா, பூர்வ ஜென்ம பெண் சாபம், பிதிர் சாபம், கன்னி பெண் சாபம், கர்ப்பிணி பெண் சாபம், தெய்வ சாபம், சர்ப்ப சாபம்னு இருக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. அதுலேயும் காசி கயாவுக்கு கூட போயிட்டு வந்துட்டோம், காசி ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். அப்பையும் நம்மளுக்கு தீரலை, பலவித பாதிப்புகளோடு தான் இருக்கும், வறுமையில் இருக்கும், வீட்டில் கலப்பு திருமணம் ஆகுது, துர்மரணம் ஏற்படுது. இந்த மாதிரி பலவித கேள்விக்கு அந்த ஸ்ரீவாஞ்சியம் சன்னதி நம்மளுக்கு பதில் தராங்க. இந்த பாதிப்புலெல்லாம் எதுலையுமே நம்மளுக்கு ஒத்துமை இல்லை, சகோதர ஸ்தானம் ஒத்துமை இல்லை, பாக பிரச்சனை, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு எல்லாம் நடக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதும். அடுத்தது ஆயுள் பாதிப்பு, துர்மரணமே ஏற்படுது அவங்க குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கும், ஆயுள் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் பாதிப்பு நீங்கும். ஏன்னா அங்கே யமதர்மரும் சித்திரகுப்தரும் இருக்காங்க. அவங்கள வணங்கினாலே நம்மளுக்கு மரண பயம் நீங்கும், மெயினாக மரண பயம் நீங்கும். இது போகிறது நாள் என்னென்னா, வியாழக்கிழமை போகிறது சிறப்புங்க. வியாழக்கிழமை போயிட்டு குப்த கங்கை என்கிற தீர்த்தத்தில் நீராடி விநாயகருக்கு, அந்த குப்த கங்கை தீர்த்தத்தில் விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு, அடுத்து சித்திரகுப்தரையும் யமதர்மரையும் பார்த்து 7 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. அப்போ தான் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும். அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு உள்ளே போகணும். உள்ளே போய் சிவனை வணங்கிட்டு அர்ச்சனை செய்துட்டு அடுத்தது 3 முறை சுற்றி அதுக்கப்புறம் அம்பாளை வணங்கி அம்மாவுக்கும் அர்ச்சனை செய்து வணங்கிட்டு 1 மணி நேரம் கூட உட்காந்துருங்க. கோயில்லையே உட்காந்திருந்து நம்மளோட துஷ்ட சக்திகள் எல்லாம் விலகி போகும். அந்த பூர்வ ஜென்ம சாபம் எல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடியது பரிகாரம் எதேதோ செஞ்சும் தீராதவர்களுக்கு கூட அங்கே போய் அமர்ந்தாலே அந்த உடலில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அந்த பூமியிலேயே இழுத்துக்கிட்டு நல்ல வைப்ரேஷன் தருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்து தரும்போது வந்தால் நம்மளுக்கு ரொம்ப குடும்பத்தில் முன்னேற்றம் நல்லாவே தெரியுங்க. போயிட்டு பிறகு குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஏன்னா போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு 1 வாரத்துக்குள்ளே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு மறுநாளே போயிட்டாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு பூஜைக்கு கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு வந்தாலே இந்த தோஷ நிவர்த்தி எதுவாக இருந்தாலும் தீர்ந்து நம்ம குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றம் 21 நாள்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே போயிட்டு 21 நாள்லேயே நம்மளுக்கு நன்மை ஏற்படும். முடிந்த வரைக்கும் வியாழக்கிழமை சென்று வணங்கி வாருங்கள். அதுவே நம்மளுக்கு சிறப்பானதாக அமையும். நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.